இனியன் ராபர்ட் சார் வணக்கம். முதல்ல காங்கிரஸ்ல இருந்து இந்த நிகழ்வில் பங்கெடுத்தமைக்கு நன்றி. நீங்க காங்கிரஸ்ல எந்த பிரிவில் இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கேள்வி கேட்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல சார், அப்படி இரண்டு பிரிவுகள்லாம் இல்ல. கட்சிக்குள்ள ஒரு சில பேருக்கு சில அதிருப்திகள் இருக்கு. அது கூட்டணின்னு வந்தாலே பொதுவா இரண்டு கட்சிகளுக்குள்ள எல்லாம் இருக்கும். அதை மையப்படுத்தி கட்சிகளுக்குள்ள ஒரு ரெண்டு குழுக்கள் அல்லது ரெண்டு பிரிவுகள் அப்படின்னு சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். நான் பேசுறது எக்கோ வருது ஆக்சுவலி. நான் சரி பண்ண சொல்றேன். இந்த சிச்சுவேஷன் யாரால வந்தது, எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி போகும் நீங்க கணிக்கிறீங்க? இல்ல சார், ஆக்சுவலி சிவபிரியன் சார் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா சீனியர் கார்ட்ஸுக்கும் யங் கார்ட்ஸுக்குமான ஒரு போட்டின்னு சொன்னார். அதை நான் முழுமையா நிராகரிக்கிறேன். ஏன்னா திரு சசிகாந்த் செந்திலோ, எங்க அக்கா ஜோதிமணியோ, அல்லது எங்க அக்கா சுதாவோ, இல்ல கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்தோ, இவங்க எல்லாருமே யங் கார்ட்ஸ் தான். இவங்க யாருமே திமுக கூட போக கூடாதுன்னு சொல்லல. சோ இட் இஸ் நாட் கான்ஃபிளிக்ட் பிட்வீன் சீனியர் அண்ட் யங் கார்ட்ஸ். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப என்ன பிரச்சனைனா காங்கிரஸ்குள்ள சிலருக்கு சீட்டுகள் அதிகமா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அது எல்லா கட்சிக்கும் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. அதன் குறித்து தான் ஒரு காலதாமதம் ஆகுது. இதுதான் நடக்கிற பிரச்சனை. சோ இது ஒரு நெகோசியேஷன் மூலமாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்க முடியும். ஆனா நான் எங்க முரண்படுறேன்னா, நீங்க சொன்ன அந்த சீனியர் கார்ட்ஸ் ஜூனியர் கார்ட்ஸ்ல காங்கிரஸ் எம்பிக்கள் ஸ்மால் கார்ட்ஸ், சிவபிரியன் சொன்னது பிக் கார்ட்ஸ். பிக் கார்ட்ஸ்ங்கிறது லீடர் ஹார்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க கிறிஸ்டோடங்கிற தலைமையில 3 மாசத்துக்கு முன்னாடி குழு போட்டீங்களே, அந்த குழுவோட நோக்கம் பத்தி பேசும்போது வருகிற பேரவை தேர்தலில் எந்த கட்சியோடு கூட்டணி என்பது குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டறிகிறோம்னு சொன்னா அதனுடைய பொருள் என்ன? அதோட ஒரே பொருள் என்னன்னா, இந்த கூட்டணி வேணுமா வேணாமாங்கிற ஒரு அர்த்தம் வருது இல்ல? சொல்லுங்க. கேட்கல எனக்கு. இந்த கூட்டணி தொடர்மா வேண்டாமான்னு நாங்க நிர்வாகிகளிடம் கருத்து கேட்க போறோம்னு சொன்னாலே, தொடர்கிற இந்த 17 ஆண்டு கால கூட்டணிக்கு மேல உங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை வந்துருச்சுன்னு அர்த்தமாகுது இல்லையான்னு கேக்குறேன். இல்லையே சார், அந்த மாதிரி எந்த கூட்டத்தையும் இதற்கு காங்கிரஸ் கூட்டல. போன மாசம் டெல்லியில தலைவர் ராகுல் காந்தி தலைமையில கூட்டத்தை கூட்டினாங்க. முன்னணி தலைவர்கள் எல்லாம் போயிருந்தாங்க. அது எதற்காகனா, நம்ம எத்தனை தொகுதிகள் கேட்கணும் என்பதற்கு தானே தவிர யார் கூட கூட்டணிக்கு போறதுக்காக கிடையாது. அதுக்கு முன்னாடியும் போட்ட ஐவர் குழு எதுக்குன்னா, தாவேக்கா சார்ந்து வந்த இந்த வதந்திகளை நிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த ஐவர் குழு அது. ஆனா திமுக பேச்சுக்கு ரெடியா இல்ல. எங்களுக்கு அது தெரியும். ஏன்னா எல்லா வருஷமும் எல்லா எலெக்ஷன்ஸ்லயுமே பிப்ரவரி 15க்கு மேலதான் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பாங்க. அதுதான் பேட்டர்ன். அது எங்களுக்கு தெரியும். ஆனா இப்போ எங்களுக்கு எங்க பிரச்சனை வருதுன்னா, நாங்க தாவேக்காவை காமிச்சு பேரம் பேசுறோம்னு சொல்றாங்களே, அததான் ஏத்துக்க முடியல. அது ஒரு நெகோஷியேட்டிங் ஃபேக்டராவே இல்ல. கிறிஸ்டோடங்கர் யாரு? எங்களுக்கு தாவேக்கா பத்தி பேசினாரு. தாவேக்கா எங்களை மதிக்குதுன்னு சொன்னாரு. கிறிஸ்டோடங்கர் வாய்ஸ் ராகுல் காந்தி வாய்ஸ் நான் நம்புறேன். அப்படி அது ராகுல் காந்தி வாய்ஸ் இல்லனா அது அமித்ஷா வாய்ஸா இருக்கணும். அமித்ஷா வாய்ஸ் எப்படி காங்கிரஸ் கட்சி வழியா நடக்கும்? தாவேக்கா ராகுல் காந்தி ரெகக்னைஸ் பண்ணுது சார். அவரு ரெகக்னைஸ் தாவேக்கா எங்களை ரெகக்னைஸ் பண்ணது. தாவேக்கா காங்கிரஸ் பண்றது மட்டுமல்லாம ராகுல் காந்தியை ரெகக்னைஸ் பண்ணுதுங்கிறாரு. அப்ப திமுக 2019 காங்கிரஸ் ரெகக்னைஸ் பண்ணலையா? 24 இந்தியா அலையன்ஸ் கட்டமைக்கலையா? இந்த நேரடியா ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க. கிறிஸ்டோடங்கர் யாரோட சாய்ஸ்? கிறிஸ்டோடங்கர் யாரை கேட்டு அதெல்லாம் பேசினார்? சார், அவரோட இண்டிபெண்டன்ட் வாய்ஸ் அது. அவர் அந்த ஏனை கொடுத்த அந்த ஒரு பிரஸ் மீட் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம்னா, அது அவரோட இண்டிபெண்டன்ட் வாய்ஸை தவிர தலைவர் ராகுல் காந்தியோட வாய்ஸ் கிடையாது. அவர் இவங்களெல்லாம் ஏக்கல. நான் வெளிப்படையா சொல்றேன், தலைவர் ராகுல் காந்தி ஒரு நாளும் புறவாசல் வழியாக அரசியல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த மாட்டார். அவர் நேரடியாக, நேர்மையாக, வெளிப்படையாக எந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தான் நடத்துவாரே தவிர, இன்றைக்கு தாவேக்கா பேசுற மாதிரி அவங்க நரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, ராகுல் காந்திக்கும் ஆதவ் அர்ஜுனாக்கும் ஹைதராபாத்ல பேச்சுவார்த்தை, இந்த மாதிரி ஒரு காலம் தலைவர் ராகுல் காந்தி நடத்த மாட்டாரு, பேச மாட்டாரு. இல்ல இப்ப என்ன செய்யலாம்னு இருக்கீங்க ராவர்? பாசிதமா என்ன செய்ய போறாரு? சரி, இல்ல சார், இப்போதைக்கு இந்த சீட் ஷேரிங்ல தான் டிலே ஆகுது, காலதாமதம் ஆகுது. அத அன்னை சோனியா காந்தியும் தலைவர் ராகுல் காந்தியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் ஒரு மீட்டிங்ல பேசி முடிச்சிட முடியும்.
ஏன்னா சாரி ஒரு மீட்டிங்ல ஒரு போன் கால்ல பேசி முடிகிற விஷயம் தான். ஏன் அந்த மீட்டிங் நடக்கல? ஏன் அந்த போன் கால் போகல? யார்கிட்ட ரீசார்ஜ் பண்ணல? யார் மொபைல்ல ரீசார்ஜ் பண்ணல? ஏன் போன் கால் போக மாட்டேங்குது? யார்கிட்ட நம்பர் இல்லைன்னு ஒரு கேள்வி வருது இல்ல ராபர்ட்? இல்ல சார், இது நீங்க ஒரு போன் கால்ல முடிக்கிற விஷயம் அது அல்ல. அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். கூட்டணின்றது முதல்ல ஒரு நம்பர் நாங்க கோட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவங்க ஒரு நம்பர் கோட் பண்ணுவாங்க, அது டிஸ்கஷனுக்கு வரும், அப்புறம் நெகோசியேஷனுக்கு வரும், அப்புறம் தான் ஒரு கன்சென்சஸ் வரும். இதுதான் ஜனநாயக பூர்வமான ஒரு டிஸ்கஷன். இதுதான் எல்லாமே நடந்திருக்கு. எல்லா தேர்தலும் இதுதான் நடந்திருக்கு. ஆனா இந்த முறை அது ஏன் வித்தியாசமா நடக்குதுங்கிறது தான் கேள்வி. ஏன்னா தாவேக்கான்ற கட்சி புதுசா வந்ததுனால வெளியில இருக்கிற ஒரு சில பேர் அதை ட்ரிகர் பண்றாங்க. ஓகே, வெளியில இருக்கவங்க காங்கிரஸ் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல ராகுலை கசனியாவெல்லாம் பிடிக்காதவங்களா? இல்ல நீங்க இத திட்டமிட்டு பரப்புறது டிவிக்கு தான். டிவிக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க சார். தலைவர் ராகுல் காந்தியோடைய அந்த நற்பெயரை வந்து களங்கம் ஏற்படுத்தணும். நாம சின்ன குழந்தைகள் இல்ல ராபர்ட், நாம சின்ன குழந்தைகள் இல்ல. ஒரே ஒரு பிரஸ் மீட், திமுக எங்களது நம்பகமான கூட்டணி, 2026 திமுகவோடு தொடர்கிறோம்னு ராகுல் காந்தி டிசம்பர்லயே பேசியிருந்தா தாவேக்காவுக்கான நரேட்டிவுக்கான வேலையே இல்லைங்களே இங்க. சார் போன மாசம் டெல்லியில் நடந்த தலைவர்கள் மீட்டிங்ல நாம திமுகவோட தான் பயணிக்க போறோம், கூட்டணி குறித்து யாரும் வெளியில பேசாதீங்கன்னு சொன்னது யாரு? திமுகவோட தான் பயணிக்க போறோம். இல்ல திமுகவோட தான் பயணிக்க போறோம், இதை வெளியில போய் யாரும் சொல்லாதீங்கன்னு சொன்னது யாரு? இல்ல வெளியில போய் சொல்லாதீங்க, இல்ல வெளியில கூட்டணி குறித்து பேசாதீங்கன்னு சொன்னாரு. நீங்க அப்பதான் கூட்டணி குறித்து பேசியிருக்கணும். இந்த 41 பேரை கூப்பிட்டு அழைத்து நடத்தின பேச்சுவார்த்தையில் திமுகவுடன் தான் கூட்டணின்னு அதிகாரப்பூர்வமாக நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா தாவேகாவுக்கு இந்த ஆப்ஷனே இல்லையே. அங்க வேணுகோபால், அங்க ஆக்சுவலா கேசி வேணுகோபால் இல்ல, நான் வரேன், அந்த அன்னைக்கு பிரஸ் மீட்ல கேசி வேணுகோபால் பயன்படுத்தின வெக்காபுலரி வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கான வெக்காபுலரி. அது ஒரு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்கு பதிலா அந்த பிரச்சனையை ரெஸ்யூம் பண்ணி கண்டினியூ பண்றதுக்கான வார்த்தை அதுல இருந்துச்சு. நாங்க செகண்ட் அலையன்ஸ் திமுகவுக்கு மாற்ற ஒரு அலையன்ஸ் நாங்க யோசிக்கவே இல்லைன்னு ஒரு லைன்ல முடிக்க வேண்டியதை காங்கிரஸ் உங்களோட பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டுக்காக அஃப்கோர்ஸ் அதை செய்ய வேண்டியதான். ஆனா நீங்க திமுகட்டையும் தமிழ்நாட்டிலையும் செய்வீங்களான ஒரு கேள்வி இருக்கே. இல்ல சார், அவர் நீங்க அதை அப்படி இன்டர்பிரட் பண்ணீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது சார். நீங்க வந்து தலைவர் ராகுல் காந்தி டெல்லியிலே சொல்லிட்டாரு, நாங்க இந்த கூட்டணியில தான் பயணிக்க போறோம், யார கூட்டணி குறித்து பேசாதீங்கன்னுட்டாரு. கேசி வேணுகோபாலும் அதை ரிப்பீட் பண்ணிட்டாரு. இங்க என்னன்னா தாவேக்கான்ற ஆப்ஷன் இருக்கிறதுனால, இந்த காலதாமதம் ஏற்படுறதுனால இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி எல்லா கதையும் நரேட் பண்றாங்க பின்னாடி எல்லாருமே. அதுல ஊடகங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இந்த டிவி இல்லாம இருந்தா நாங்க பேச செய்வோம். கிளாரிட்டி நீங்க கொடுத்துருக்கலாம்ல. உங்க அமைதியும் கிறிஸ்டோடங்களுடைய வார்த்தைகளும் தான் டெய்லி ஊடகங்களுக்கு தீனி போட்டுச்சு. இன்னைக்கு நம்ம பேசுறோம்ல, பாசமர் இன்னைக்கு வரல, நீங்க கேசி வேணுகோபால் அன்னைக்கு பிரஸ் மீட் பண்ணும்போது இதை தெளிவுபடுத்தி இருக்கலாம். ஆனா அதற்கு பிறகும் இன்னும் சொல்ல போனா நீங்க 41 பேரை கூப்பிட்டு இல்ல வரேன் ராபர்ட், இந்த 41 பேரை கூப்பிட்டு கூட்டணி பத்தி வெளில பேசாதீங்க, நம்ம திமுகவோட தான் போறோம்னு சொல்லிட்டு கிறிஸ்டோடங்கர் தாவேக்கா எங்களை மதிக்குது, ராகுல் காந்தி அக்னாலேஜ் பண்ணுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் சார்? இல்ல சார், தாவேக்கா மதிக்குதுன்னு சொல்ற, அங்கீகரிக்குதுன்னு ரெகனைஸ் பண்ணுதுன்னு சொல்றாரு. எல்லாரும் அங்கீகரிப்பாங்க. அதிமுகவோட காங்கிரஸ் அங்கீகரிக்கும். அதுக்காக நான் கூட்டணி போக முடியுமா? முடியாது. பாஜக எங்களை பாராளுமன்றத்துல எதிர்கட்சி அங்கீகரிக்குது, அதுக்காக பாஜக கூட்டணி போக முடியுமா? முடியாது. அது வந்து நீங்க கூட்டணிக்கான ஒரு சமிக்கையை புரிஞ்சுக்க வேண்டாம். அவரு அந்த கருத்தை பதிவு பண்றாரு. இப்போ இளைஞர்கள் வந்து தாவேக்க நோக்கி போறாங்கன்னு சொல்றாருல, அதுல ஒரு பாதி உண்மை இருக்கு. நம்ம விஷுவல்ஸ் பாக்குறோம், நிறைய இளைஞர்கள் அந்த மாநாட்டுல போய் கலந்துக்கிறாங்க. அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அது மாதிரி அவரோட கருத்தை அந்த புள்ளில இருந்து பதிவு பண்றாரு. அதை வச்சு நம்ம இங்க ஒரு பெரிய டிபேட்டா உருவாக்க வேண்டான்றதா. இங்க தமிழ்நாட்டுக்கு தலைவர் செல்வ பிறந்தகை இருக்கிறாரு, அகிலின் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே இருக்கிறாரு, கேசி வேணுகோபால் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே டிஎம்கே கூட தான் டிராவல் பண்றோம்ன்றத முடிவு பண்ணியாச்சு. ஒரு முறைக்கு பல முறை சொல்லியாச்சு. இப்போ சீட் ஷேரிங் டிஎம்கே கூட தான் பேசுறோம், டிவி கூட பேசல. அபிஷியலா வெளிப்படையா டிரான்ஸ்பரண்டா அறிவாலயத்துக்கு தான் எல்லாரும் போறாங்க, யாரும் வந்து பணியூருக்கு போகல. ஆனா ஊடகங்களும் சில பேரும் கட்சிக்கு வெளியில இருக்கிறவங்க தான் அரசியல் விமர்சகர்னு சொல்றவங்க, பத்திரிகையாளர்னு சொல்றவங்க தான் இல்லாத கதைகளை வந்து கட்டி விடுறாங்களே தவிர நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். நாங்க